சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு நொடிப்பொழுதும் நம்ம சாயப்பா நம்ம கூட இருந்து வாழ்க்கையை வழி நடத்துகிறாரு அப்படின்னு இன்றைக்கி ஒரு சாய்ராம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயத்தை சொன்னாங்க. சில பேருக்கு என்னைக்கு நம்ம மனசு குழப்பங்கள் இல்லாத நிலை வருதோ அன்னைக்கு தான் தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் எந்த அளவுக்கு மாற்றி அமைக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமே புரியுது. ஏன்னா எப்பயுமே ஏதாவது ஒரு உள்ள போட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி பசி எடுக்காமலே நம்ம உடம்புக்கு நிறைய சாப்பாடை கொடுத்து உடம்பை வீணாக்குறோமோ அதே போல் மோசமான விஷயங்கள் மூலமாக நம்ம மனசு ஃபுல்லாக என்கேஜாகவே இருக்கு. அதுதான் எவ்வளோ தாங்கும், எவ்வளோ பெரிய பாரத்தை தான் ஏற்றி வைக்க முடியும். அத்தனை பாரத்தையும் நாம தான் ஏற்றி வைக்கிறோம். இறக்கி வைக்க முடியாத அளவுக்கு தடுமாற்றம் ஜாஸ்தி ஆகுது. அப்போ பாரங்களை இறக்கி வைக்கணும்னா பாரங்களை ஏற்றுறதை நிறுத்தணும். அப்போ தான் மறுபடியும் சுமை இல்லாமல் இருக்கும். அதுக்கு அப்புறம்தான் சுமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைக்கணும். ஸோ இந்த விஷயத்தை தான் அந்த சாய்ராம் பண்ணாங்க. பாரத்தை ஏற்றுறதால வாழ்க்கை கெட்டு போகுது, பாரத்தை இறக்கிறதால வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நல்லா இருக்கணுமா, பாரத்தை ஏற்றிக்காத. நல்லா இருக்கக்கூடாதா, பாரத்தை ஏற்றுக்கோ. யாருக்கு நஷ்டம்? யார் பாரத்தை ஏற்றி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தானே நஷ்டம். அப்போ பாரத்தை ஏற்றி வச்சு நஷ்டத்தை அடைகிறது தான் சரியான வழியா? நம்ம படித்தவங்க இல்லை படிக்கலனாலும் அனுபவசாலிங்க, படித்து தான் இதை தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, அனுபவத்தை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சுற்றி நடக்கக்கூடிய மனிதர்களோட அனுபவங்கள் நமக்கு ஒரு படிப்பு தானே. இல்லை அவங்களுக்கு அந்த அனுபவம் எனக்கு இந்த அனுபவம் அப்படிலாம் இல்லை. தண்ணி அடித்தவன் சீக்கிரமாக உயிரோடு இருக்க மாட்டான். இல்லை அவனோட தண்ணி அடித்து நான் உயிரோட இருப்பேன்னு சொல்லிட முடியுமா? முடியாது. அப்போது அங்கே என்ன நடக்குதோ அது இங்கே நடக்கும், இங்கே என்ன நடக்குதோ அது அங்கே நடக்கும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும் நடக்கிறதுக்கு, அவ்வளோதான். அது நல்லதோ இல்லை கெட்டதோ, ஆனால் நிச்சயமாக நடக்கும். அப்போ சுற்றி இருக்கக்கூடிய அனுபவங்கள் மூலமாக நாம் என்ன பாடத்தை கற்றுக்கிட்டோன்றது முக்கியம். அப்போ கற்றுக்கிறவன் வாழ்க்கையில் எது தேவை எது தேவையில்லைன்னு முடிவு பண்ணுவான். கற்றுக்காதவன் தான் எல்லாத்தையும் தனக்கு தேவைன்னு அதன்படி நிறைய விஷயங்களை செஞ்சு அதனுடைய பாரத்தை பல மடங்கு சுமந்துப்பான். என்னோட வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது, மற்றவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டது, இது எல்லாமே என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருந்தது. தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு சில மனுஷங்களை பார்த்து கற்றுக்கிட்டேன், அதனால் தண்ணி அடிக்கலை. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிச்சா என்ன ஆகும்னு சொல்லி அதையும் சில மனுஷங்க மூலமாக அந்த அனுபவத்தையும் லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த வழிக்கு போகலை. ஹெல்த்தியாக இல்லைன்னா என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி மற்றவங்க மூலமாக அதையும் கற்றுக்கிட்டேன். ஸோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை மட்டும் தேடுறேன். அப்போது இது எல்லாம் எனக்கு அனுபவிச்சு தான் நான் கற்றுக்கணும் அப்படின்னா அப்போ இந்த ஜென்மம் பத்தாது. அப்போ இந்த ஜென்மம் பத்தாதுன்னா நாம் செய்த அத்தனை தீமையான விஷயத்துக்கும் அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டு சாயப்பாக்கிட்ட இருந்து இல்லை பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து இல்லை கர்மா கிட்ட இருந்து ஏதோ ஒன்று, ஆனால் பனிஷபிள் இஸ் அ பனிஷபிள், அவ்வளோதான்.
அப்போ அனுபவிச்சு தான் நான் கற்றுக்கணுன்றதுலாம் இல்லை. பல மூலமாக அனுபவத்தை படிங்க. ஏன் மூலமாக அனுபவத்தை படிங்க, உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக அனுபவத்தை படிங்க, மற்ற முகம் தெரியாத மனுஷங்களுடைய அனுபவத்தையும் ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. லிசன் பண்ண தான் என்னப்பா நமக்கு தேவை, என்னப்பா நமக்கு தேவையில்லை, அந்த ஒரு நிலைக்கு நாம் வருவோம். அப்போ வரும்போது இதுதான் எனக்கு தேவையா, அப்போ இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜை நான் ஏன் சுமந்துட்டுருக்கேன்? எக்ஸ்ட்ரா லக்கேஜை சுமக்கிறோம், ஆனால் அந்த லக்கேஜில் திங்ஸ் இல்லைன்னா அதை நம்ம சுமப்போமா? நம்ம ஒரு 15 லக்கேஜஸை வச்சுருக்கோம், அதில் 3 லக்கேஜில் மட்டும்தான் தேவையானது பொருட்கள் இருக்குது. மீதி 7 லக்கேஜில் சும்மா இருக்குது. நாம் அதில் பொருள் இருக்குதுன்னு சுமந்துக்கிட்டு வரோம். கடவுள்கிட்ட வரும்போது தான் நீ சுமந்தது இதுதான் சரி, இதை தேவையில்லாமல் நீயா சுமந்த, கஷ்டப்பட்டது நீயா இல்லை நானான்னு கடவுள் கேட்பார். அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? கஷ்டப்பட்டது நான் தான் கேட்பீங்க. ஏன்னா தேவையான பாரத்தை மட்டும் சுமந்திருந்தா இந்த துன்பம் வந்திருக்காது. தேவையில்லாத பாரத்தையும் சுமந்ததால இன்னைக்கு இந்த துன்பம் வந்திருக்குது. ஸோ இதுதான் விஷயமே. இந்த விஷயத்தை தான் நம்ம என்றைக்குமே யோசிக்கணும். நான் எதுக்காக கவலைப்படுறேன் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? நான் கேள்வி கேட்டிருக்கேன். அப்போ அந்த கேள்விகளை கேட்க கேட்க ஒரு 20 கேள்வி வருதுன்னா அதில் மறுபடியும் ஃபில்டர் பண்ணுறேன். அந்த ஃபில்டர் பண்ண 20 கேள்விகள் அதிகபட்சமாக 5 கேள்விகளுக்கு மேலே இல்லை. அப்போ இந்த 5 கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சால் போதும், 20 கேள்விகளுக்கு பதில் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இந்த 5 கேள்விகளுக்கு உரிய பதில்கள் என்னவோ அதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்ற போகக்கூடிய வழிகள். ஸோ அந்த பதில்கள் தான் வாழ்க்கையை மாற்ற போகுது. அப்போ நம்ம இத்தனை நினச்சிட்டு இருக்கோம், 20 கேள்விகளுக்கு விடை தெரியாமல் நான் இருக்கேன்னு சொல்கிறோம். அப்போ ஃபில்டர் பண்ணுங்க, உட்காருங்க, பேசுங்க. யார்கிட்ட? உங்ககிட்ட நீங்கள் பேசுங்க. என்னைக்காவது நாம் நம்மக்கிட்ட பேசியிருக்கோமா? ஏன்னா நம்மளை நாம் மனுஷனாக கூட மதிக்கலை. நம்ம பேச வேண்டியது எல்லாமே இன்னொரு மனுஷங்கிட்ட. நமக்குள்ளே நாம் பேசும்போது தெளிவு கிடைக்கும். இன்னொருத்தவங்க கிட்ட பேசும்போது தெளிவு கிடைக்குதோ இல்லையோ, பெரிய குழப்பம் மட்டும் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் நான் யாருக்கிட்டையும் பேசுகிறது இல்லை. ஏன்னா ஆடியோவிலே நிறைய விஷயத்த சொல்கிறோம். தனிப்பட்ட முறையில் பேசுகிறதுக்கு உண்டான நேரத்தை நான் உங்களுக்கும் கொடுக்க மாட்டேன், எனக்கும் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா பேச வேண்டியதை அத்தனையும் நாம் இங்கே ஆடியோவில் பேசுகிறோம். இது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஓகே அப்படியா இப்படியா, இந்த மாதிரி நாட்டாமத்தனம் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. ஏன்னா அந்த வேலையை செய்யக்கூடாதுன்றது சாயப்பாவோட உத்தரவு. அதை நான் செய்ய போகிறதும் இல்லை. ஸோ பதில்கள் எல்லாமே ஆடியோ மூலமாக உங்களுக்கு கிடைக்குதா? கிடைக்குது. அதை தாண்டி நான் என்ன சொல்லிட போகிறேன்? சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சொல்லாதப்போ நான் ஏன் உங்களுக்கு சில ஐடியாஸை கொடுக்கணும்? அப்போ ஆடியோவில் கொடுத்தது என்ன, சும்மாவா? அப்போ புரியுதா உங்களுக்கு? எல்லா இடத்துலையும் நாம் செதுக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். நம்மளை நாம தான் செதுக்கிக்கணும். மற்றவங்க செதுக்கணும்னு சொல்லி உட்காரக்கூடாது. நம்மளை நாம் செதுக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது, சரியான பாதையில் தான் அது போகுதா, இல்லை அதை விட பெட்டர் பாதை இருக்குதா, இது ஆரோக்கியத்திற்கு உண்டான வழி. இல்லை ஒரு நாளும் கொஞ்சம் மோசமாக தான் போகுதுன்னா அதை உடனே தடுத்து நிறுத்தி அதனோட பாதையை மாற்றணும். இல்லை அதனுடைய பாதையிலே நான் போவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கடைசி வரைக்கும் இல்லாமல் போகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன இருக்கணும்? ஒரு ஃப்ரீடம். நீங்கள் ஃப்ரீடம், சுதந்திர பறவை. ஸோ சிறைப்பட்ட பறவை இல்லை.
சிறைப்பட்ட பறவையாக நினைச்சதால நீங்கள் சிறை பறவையாக இருக்கீங்க. நீங்கள் சிறைப்பட்ட பறவை இல்லை. ஒரு சிறை இருக்க, அந்த சிறைக்குள்ளே நீங்களே கஷ்டப்பட்டு உள்ளே வந்திருக்கீங்க. கஷ்டப்பட்டு உள்ளே வந்த நீங்கள் அதே சிறையில் இருந்த கஷ்டப்பட்டு வெளியிலே வரணும். அப்போதான் உங்களோட முழு ஃப்ரீடமும் வெளிச்சத்துக்கு வரும். நம்ம பலம் இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது நமக்கு தெரியாது. ஸோ இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கும்போது தான் நாம் எவ்வளோ பலகீனமானவங்கன்னு தெரியும். அப்போது இதை தெரிஞ்சிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதை தாண்டி இந்த மாதிரி பலகீனம் இருக்குதா, ஓகே, இப்போ பலத்தை பெருக்குவதற்கு உண்டான வழிகளை நம்ம தேடணும். ஆனால் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமும் நான் பலகீனமாயிட்டேன்னு இப்போ சொல்கிறோமே, இதுதான் ஒட்டுமொத்த பிரச்சனை தீராததுக்கும் காரணமாக வந்து அமையுது. தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை கூட அது தீர்க்காமலே இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். உங்களுக்குள்ள ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்கோம். எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம், எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனால் ஒரு இடத்துல கூட இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியலன்னு சொல்லி நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம். கவனிச்சிருக்கீங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியுது தீர்க்க வேண்டியதை தீர்க்காமல் இருக்கிறோன்னு. அந்த அறிவை கொடுத்தது கடவுள். ஏன் அதை கொடுத்தாருன்னா, ஏன் தீர்க்காமல் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்காக தான். அப்போ அது தீர்க்க வேண்டியது நீ சரியான முறையில் அதை யோசிக்கலை, இல்லை சரியான முறையில் நீ அதை நோக்கி பயணிக்கலை, இல்லை சரியான முடிவெடுக்கலை. ஏதோ பயத்தின் காரணமாகவோ இல்லை வேறு சில அழுத்தங்கள் காரணமாகவோ உன்னால் எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு அது இங்கே நிற்குது. எனக்கும் சில நேரத்தில் சில விஷயங்கள் வந்து தோணும், ஏன் இந்த பிரச்சனை தீர்க்க முடியல. சும்மா ஐ திங்க் பர்சனலாக இருக்கலாம், இல்லை அஃபிஷியலாக இருக்கலாம், எனிதிங். அப்புறம் ஒன்றே ஒன்று தான் பண்ணுவேன், சரி ஓகே இதை இப்படியே விட்டுட்டா இது நாளைக்கு ஒரு சதியை உருவாக்கி ஒரு வலைக்குள்ளே தள்ளிடும். அதனால் என்ன பிரச்சனை இருக்குதுன்றது கொஞ்சம் ஒரு ஆஃப் டே டைம் எடுத்துப்பேன். அந்த ஆஃப் டேயில் எதையுமே செய்ய மாட்டேன், புதுசாக எதுவும் கமிட் ஆக மாட்டேன், யாருக்கிட்டையும் பேச்சு இருக்காது, நான் மட்டும் இருப்பேன். எதிரில் ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கும். அந்த பிரச்சனைக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அந்த ப்ராப்ளம் என்கிட்ட பேசுகிற மாதிரி நான் ஒரு கற்பனை பண்ணுவேன். இது இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி. அப்போது இதை பற்றி பேச பேச என்ன ஆகுதுன்னா, ஆழ்ந்த சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளும் உருவாகுது. அப்போது அந்த பிரச்சனைகளை நாம் பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் எந்த முடிவையும் மனசுக்குள்ளே வச்சு சிந்திக்காமல் அதனுடைய போக்குக்கு விடும்போது அங்கே இருந்த சில பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இத்தனை நாள் பயந்து இல்லை அந்த தீர்க்க முடியாத பிரச்சனையை கூட ஒரு சர்டன் ஸ்டேஜில் அதை சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியமும் ஒரு மனசில் ஒரு புதுசாக ஒரு நம்பிக்கையும் பொறுக்கும். அதுக்கப்புறம் அதற்கு தகுந்த மாதிரியான வழிகளை ஏற்படுத்தி அந்த வழிகளை அந்த பிரச்சனையை தீர்ப்பேன். ஸோ இது எல்லாமே சாய்ப்பாக வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னமும் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஏன்னா எனக்கு என்றைக்குமே வாழ்க்கையில் சவாலாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்பயுமே அப்படிப்பட்ட ஒரு தாட் இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்வது எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். அடுத்தது என்ன, வாட்ஸ் ஆர் நெக்ஸ்ட்டு, இந்த ஒரு விஷயத்தை தான் நான் என்றைக்குமே தீவிரமாக யோசிப்பேன். ஏன்னா அப்போ தான் நம்ம புத்தியும் நம்ம மனசும் நம்ம உடலும் நம்ம செயலும் அதிகப்படியாக சுறுசுறுப்பாக்கும் அப்படின்னு. அப்போ இன்னும் சில பேருக்கு அமைதியான முறையில் வாழ்க்கையை நடத்தணும், அப்போ அது சரியில்லையான்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. எந்த வழியில் போனாலும் உங்கள் மனசில் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகணும்.
உங்கள் மனசு திருப்திகரமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்ற எண்ணம் வரணும். ஸோ என்னோட பயணிக்கப்பட்ட கர்மா வேறு, உங்களால் பயணிக்கப்பட்ட கர்மா வேறு, மூணாவது மனுஷனுக்கு இருக்கக்கூடிய கர்மா வேறு. அப்போ எனக்கு ஏற்பட்டக்கூடிய கர்மா, நீ நல்லா உழ, புதுசாக சவால்களை சந்திச்சுக்கோ, எல்லாத்தையும் எதிர்த்து போராடு, தைரியத்தோட வாழு. இது எனக்கு கற்றுக் கொடுத்தது. என்னுடைய கர்மாக்களோட வழி அப்படி. இதுவே என் கூட இருக்கிறவங்களுக்கும் இப்படி தான் இருக்கணும்னு நான் நினச்சா என்னை விட முட்டாள் யாருமே இல்லை. அப்போ என் கூட இருக்கிறவனோட வாழ்க்கை பயணம் அனுபவம் இது எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அவன் இந்த விஷயத்தை அமைதியான முறையில் கொண்டு போகணும்னு நினைப்பான், ஆரவாரம் இல்லாமல் கொண்டு போகணும்னு நினைப்பான், நிம்மதியாக இருக்கணும்னு நினைப்பான். அப்போது என்னுடைய கருத்தை அவங்கிட்ட திணிக்கவோ இல்லை அவன் கருத்தை என்கிட்ட திணிக்கவோ இருந்துச்சுன்னா அது வாழ்க்கையில் பல கஷ்டத்தையும் பல நஷ்டத்தையும் மீள முடியாத துயரத்தையும் அது கொடுக்கும். அப்போ எல்லாருடைய வழிகளும் கரெக்டு தான். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தன் என்ன சொல்கிறான், அவன் சொல்கிறத நாம் கேட்ட அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வழிகளை கொண்டு சேர்க்கணும். இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக இருந்தால் எல்லா இடத்துலையும் நம்ம தெளிவாக இருப்போம். ஸோ பல கஷ்டங்கள் தீர்க்காமல் இருப்பதற்கு காரணம் உங்கள் கர்ம வினைகள் இல்லை. கர்மா மேலே பழியை தூக்கி போடவே கூடாது. ஏன்னா நீங்கள் பிறந்ததுல இருந்தே ஒரே பிரச்சனையாக இல்லை, வளர வளர பிரச்சனைகள். இப்போ வளர வளர பிரச்சனைகள் ஏன் அதிகரிக்குது அப்படின்னா, நீங்கள் சரியான முடிவோ சில சரியான அறிவோ இல்லை சரியான ஒரு இடமோ இல்லை அதை சவால்களை சந்திக்க முடியாத குணமோ இருக்கிறதால தான் அன்னைக்கு இருந்தக்கூடிய சின்ன பிரச்சனைகள் இன்றைக்கி பெரிய பிரச்சனைகளாக வளர்ந்தது. இது உண்மையா இல்லையா அப்படின்றது உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸாக என்ன நடந்துச்சோ அதை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எனக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்தது, நான் சரி பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கும் இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்களும் சரி பண்ண முயற்சிகள் செஞ்சிங்கன்னா போதும், முடிவு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்காத முடிவுகள் கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கும். நம்ம என்றைக்குமே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிடக்கூடாது. இவ்வளோ நாள் வெயிட் பண்ண கடவுள்கிட்டேருந்து எந்த ரிசல்ட்டும் வரலை அப்படின்னு. அவர் ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் பயணத்தை நிறுத்துறீங்க. இதான் ப்ராப்ளம். ரிசல்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்ன அவ்வளோ அவசரம்? வெயிட் பண்ணணும்ல, வெயிட் பண்ணால் தானே ரிசல்ட் கிடைக்கும். அப்போ எத்தனை நாள் வெயிட் பண்ணணும்? நம்ம மனுஷனுக்கு எல்லாமே வேகமாக போகணும்னு நினைப்போம். ஸோ அதிகப்படியான வேகம் என்ன பண்ணும்? ஆளையே அழிச்சிடும். மிதமான வேகம் மிக நன்று. உங்கள் எண்ணங்கள் எவ்வளவுக்கு தூரம் இருக்குதோ அந்த அளவுக்கு மிதமான இடத்துல இருந்து தான் நீங்கள் அதை முறியடிக்க முடியும். இல்லைன்னா அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு போக போக உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை விட நெகட்டிவிட்டின்ற சாத்தான் உள்ளே புந்துடுவான். அப்போ அவன் என்ன சொல்லுவான்னா, இவ்வளோ நாள் நீ சாயப்பாவை கும்பிட்ற, எத்தனை பேருக்கு நல்லது பண்ணியிருக்க, 3 மாதம் ஆச்சு, அன்பை சாயில் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே உங்கள் மனசில் கேட்கக்கூடிய சத்தம். இப்படி ஒரு விஷயம் கேட்குதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் என்றைக்கும் ஃபீல் பண்ண மாட்டேன். இங்கே ஜெயிச்சவங்களை பற்றி மட்டும் பேசுகிறதுக்கு நான் வரல. நம்ம இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம்னு பெருமை பேசுகிறதுக்கு வரல. இங்கே இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பேச தான் இங்கே வந்திருக்கோம். அப்போ அன்பே சாயில் சொன்னதெல்லாம் நம்ம பேசணும், பேசுனதை கேட்டோம். அவர் கேட்கக்கூடாது, செயல்படுத்தணும்னு சொன்னார், செயலும் படுத்தணும். ஆனாலும் வாழ்க்கையில் வாழ முடியலையே. இது பல பேருக்கு கண்டிப்பாக வரும். ஆனால் இது வரைக்கும் என்கிட்ட ஒருத்தவங்க கூட இப்படி சொன்னது கிடையாது.
ஆனால் உங்கள் மனசில் இந்த மாதிரி கேள்விகள் எழாமல் கண்டிப்பாக இருக்காது. அப்போ இதில் ஒரே விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், இதில் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு அழுத்தம், அதையும் சாயப்பா சொல்ல வச்சுட்டார். கரெக்டு தானே? அப்போ நீங்கள் 3 மாதம் டைம் கொடுத்துருக்கீங்க, அதுவே தப்பு. அப்போ நீங்கள் 3 மாதத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. செப்டம்பரில் போன வருஷம் ஆரம்பிச்சிருப்பீங்க, அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் முடித்து ஜனவரியில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்னு கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. ஆனால் செப்டம்பரில் என்ன நடந்ததோ அதே தான் ஜனவரியில் நடந்திருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறதுக்குன்னா அதுக்கு அடிப்படை காரணம் முடிவை பண்ணி உங்கள் வேலையை ஆரம்பிச்சிங்க. ஒரு முடிவை பண்ணி உங்கள் வேலையை ஆரம்பிச்சிங்க. அப்போது உங்களுடைய எண்ணம், சொல்லு, செயல், புத்தி, இன்னும் எக்ஸட்ரா 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 எல்லாமே அந்த முடிவை நோக்கி தான் இருக்குதே தவிர ஒரு மனப்பூர்வமான விஷயத்தை உங்களால் செய்ய முடியல. இதுதான் இதுக்கு காரணமாக அமையுது. ஸோ என்னைக்கு உங்கள் மனப்பூர்வமாக சில விஷயங்கள் முடிவை கடவுள் கொடுக்கட்டும், ஆனால் செய்ய வேண்டியதை திருப்தியாக செய்வோம். செய்யும்போது கடவுள் சந்தோஷப்படுவார். இந்த எண்ணத்தை வச்சு ஒரு செயலை நீங்கள் செய்யும் போது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும். சொல்லுவாங்க இல்லையா, இந்த பூ வச்சு செய்யுங்க, இந்த சமையல் வைங்க, இந்த உணவை வைங்க, அப்போ தான் உங்களோட பூஜை முறைகள் பழிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே போல் இந்த வெற்றியை மனசில் வச்சுக்கோங்க. என்ன செஞ்சாலும் கடவுளுக்கு சந்தோஷப்படுத்துறதா தான் என்னுடைய எண்ணம், என் புத்தி, என் சொல், என் செயல் எல்லாமே இருக்கணும். முடிவை பற்றி கவலைப்படாத மனுஷனாக நான் இருப்பேன்னு உங்களால் இன்னைக்கு இந்த நிமிஷம் மனப்பூர்வமாக நீங்கள் களத்தில் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு 3 மாதம் இல்லை, 3 நாளில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வழி நடத்துறது நீங்கள் அனுபவ ரீதியாக உணருவீர்கள். ஸோ அனுபவ ரீதியாக நீங்கள் உணருவீர்கள். ஸோ இது சாத்தியம், இது 100% சாத்தியம். இது விளையாட்டு கிடையாது. என்னைக்கு மனப்பூர்வமாக, அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன், மனப்பூர்வமாக ஒரு செயலை செய்யறீங்களோ அன்னைக்கு வெற்றி வந்துடுச்சுன்னு அர்த்தம். வெற்றி வாசல் வரைக்கும் இல்லை, வாசலை தாண்டி உள்ளே வந்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே நிறைய பேர் சொன்னாங்க, சுருட்டு வாசனை அடிக்குது, சிகரெட் வாசனை அடிக்குது. யார் மேலே அந்த இடத்துல இப்படிப்பட்ட வாசனை, சிகரெட் வாசனை, சுருட்டு வாசனை சொன்னாங்க. அதெல்லாம் சாயப்பாவோட அந்த வருகை. ஏன்னா நீங்கள் மனப்பூர்வமாக சில விஷயங்களை செய்கிறதால அதன் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு அதிசயத்துக்கு உண்டான ஒரு வழிகள் இவைகள் எல்லாம். எதுக்கு இந்த மாதிரியான விஷயத்த செய்ய பண்ணுறாரு தெரியுமா? இங்கே இதில் கூட நிறைய பேருக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கலையே அப்படின்னு சில பேர் கேட்கலாம். எல்லாருக்கும் இப்படி தான் வரணும் அப்படின்றதுலாம் இல்லை. யாரெல்லாம் மன ரீதியாக நம்பிக்கையை ஏற்படுத்தி கடவுள் தான் என்னை காப்பாற்றுவார், அது வரைக்கும் நான் பொறுமையோட நிதானமாக நின்று என் கடமைகளை செய்வேனோ அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நல்ல ரிசல்ட்டை அவர் அள்ளி 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 தருகிறார். அப்போது எல்லாருக்குமே ஏதோ ஒரு ரூபத்தில் வெளிப்படுத்தக்கூடிய விசேஷங்கள் இவைகள் எல்லாமே. அப்போ யாருக்கு அந்த வெளிப்படுத்துவார் அப்படின்னா, யாருடைய மனசில் நம்பிக்கை இருக்குதோ, ப்ளஸ் அமைதி இருக்குதோ, ப்ளஸ் பொறுமை இருக்குதோ, ப்ளஸ் சகிப்புத்தன்மை இருக்குதோ அவங்களுக்கு தான் இதை அவர் வெளிப்படுத்துவார். புரியுதா உங்களுக்கு? இதுதான் விஷயமே. நேற்று நைட்டு நடந்த ஆடியோவில் கூட என்னோட கனவில் எந்த மாதிரியான விஷயங்கள், விஷ்ணு சாயரோட கனவில் எப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லிட்டு போனார்ன்றதை நான் பதிவு பண்ணியிருந்தேன்.
அது எவ்வளோ பெரிய ஒரு மிராக்கல் அப்படின்னும் போது அதை நினைக்க நினைக்க இப்போ கூட நான் சொல்கிறத விஷ்ணு சாய் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார். ஆனால் அது டீட்டெயிலாக சில இடத்த சொல்ல முடியாது நம்ம பப்ளிக்கான பிளேஸில், அந்த ஒரு விஷயந்தான். பட் எப்படிப்பட்ட ஒரு வழியை, ஒரு மனநிலையை ஏற்படுத்தியிருக்காருன்றதை பாருங்கள். நாம் என்ன பண்ணுவோம், நமக்கு எதிராக செயல்பட்டவங்க வாழ்க்கையில் வழிக்கு விழுந்துட்டாங்கன்னா முதல் ஆளாக நாம் தான் தெரிஞ்சவன் தெரியாதவனுக்கெல்லாம் ஸ்வீட்டை கொடுத்து சந்தோஷப்படுத்துவோம். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய மனசை கூட எப்படிப்பட்ட மனசாக மாற்றிருக்கார் பாருங்கள். நம்ம மாறல, அவர் மாற்றிருக்கார். என்னைக்கு என்னோட 2 கைகளையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டனோ அன்னைக்கே நம்மளோட மனசில் அவர் நிறைய விஷயங்களை மாற்றிருக்காருன்னா இது எவ்வளோ பெரிய சாதிக்கிற தன்மை தெரியுமா? ஸோ எத்தனையோ பேர் வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் மன ரீதியாக வெற்றி பெற்றவர்களில் நாம் முதல் இடத்துல நோக்கி இருக்கிறோம். அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க இதை என்றைக்குமே மறக்காதீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாருன்றது தான் எனக்கு கனவுல வராரு. இன்னும் எத்தனையோ பேருக்கு சுருட்டு வாசனை, இன்னும் எத்தனையோ பேருக்கு ஈ மூலமாக, இன்னும் எத்தனையோ பேருக்கு வெட்டுக்கிளி மூலமாக. ஒரு விஷயம் நான் 2020 ஒரு அதிசயத்தை சொன்னேன். அதுன்னு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட்டு அதை நான் சைன் பண்ணணும். அதை சைன் பண்ணி கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏன்னா புது ஃபீல்டு, புது எக்ஸ்பீரியன்ஸு. என்னோடய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக ஏதோ சம்திங் கேட்டாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அந்த டைம் ரொம்ப ஹெவி ஒர்க்கு. சரி, ஒரு 1/2 hour கொஞ்சம் பகல் தூங்கலாம், ஒரு 3 மணி 3:30க்கு தூங்கலாம், 3 to 3:30 தூங்கலான்னு சொல்லி நான் மொபைலில் அலாரம் வச்சுட்டு நான் படுக்கிறேன். ஒரே ஒரு அந்த நிறைய இருக்கிற பிளேஸாக இருந்தால் ஓகே. இங்கே கொசு தான் இருக்குமே தவிர ஈயும் இருக்காது, வெட்டுக்களையும் இருக்காது. சுத்தமாக இருக்காது. நான் ஈயை பார்த்ததே கிடையாது. அப்போது அந்த ஒத்த என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தது. நானும் என்னென்னமோ பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் தூக்கம் வேணும், ஒரு 1/2 hour தூங்கணும். ஏன்னா 2 நாள் நைட்டு ஃபுல் ட்ராவல். ஒரு 1/2 hour தூங்கினா தான் அடுத்த ஈவினிங் உண்டான கமிட்மெண்ட்டு அண்ட் அன்பே சாய் ஆடியோ இதெல்லாம் கொடுக்கணும். இந்த தாட்டை நான் இருக்கிறேன். தூங்கவே முடியல. மூக்குக்குள்ளே போகுது, காதுக்குள்ளே போகுது. நான் பெட்ஷீட்டை மூடியே தூங்குறேன். அப்போயும் அந்த பெட்ஷீட்டு மேலே ஏறி உட்காருது. அது விடுற சவுண்டு இருக்கே, அந்த சவுண்டு தான் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. அப்போ நானும் யோசிக்கிறேன், என்னடா அது ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுது, தூங்கக்கூட கூடாதா ஒரு 1/2 hour அப்படின்ற மாதிரி. ஸோ நினைக்க 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 இன்னும் அது என்ன டென்ஷன் ஆக்குது. அப்போ நான் டக்குன்னு எந்திரிச்சு உக்காந்துட்டு அப்போ தான் யோசிக்கிறேன், ஆமாம் நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ்னால் ஒருத்தவங்க கேட்டாங்களே, கரெக்டாக கொடுத்துருக்கோம், அவங்க உண்மையிலே அந்த கன்சர்ன் பர்சன் தானா அப்படின்னு. அப்புறம் நான் உடனே விஷ்ணு சாய்க்கு கால் பண்ணி, இது மாதிரிடா நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், அது சரியான ஆளாக என்னன்னு தெரில, எனக்கு இல்லை கரெக்டாக தான் இருக்கும் அப்படி, இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணு அப்படின்னு கேட்கும்போது அவர் சம்மந்தப்பட்ட இடத்துல வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிங்களாமே, நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு. இல்லைங்களே, நாங்கள் அது மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டோம். ஏன்னா அந்த கம்பெனி, அதே சீலை, அதே முத்திரை, அதே லோகோ, மெயில் மூலமாக சில இன்ஃபர்மேஷன்ஸ் வருது, உங்களை க்ராஸ் செக் பண்ணணுன்னு. ஏன்னா நாமளும் நிறைய ஏமாத்துருவாங்கன்றது தெரியும். ஆனால் அதையும் தாண்டி ரியாலிட்டி அப்படியே அதே மாதிரி ரியாலிட்டி பேஸில் இருந்ததால் நம்ம கொடுத்தோம். அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேசும்போது, நாங்கள் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸு என்றைக்குமே வாங்க மாட்டோம், ஆனால் நாங்கள் கேட்போம், மெயில் ஐடியில் கேட்போம், ஆனால் நாங்கள் பண்ணலை, உங்களுக்கு எந்த மெயில் வந்ததோ அதை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மெயில் அனுப்பணும். இது டோட்டலாக ஃபேக்கு. இதுக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம். நீங்கள் உடனுக்கு உடனே அந்த பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு உண்டான அத்தனை விஷயத்தையும் நாங்கள் சொல்கிற மாதிரி விதத்தில் நீங்கள் முதல்ல உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை அங்கே ஆட் பண்ணாதீங்கன்னு சொல்லி
அதுக்கு உண்டான ப்ராசஸ் ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. ஒரு வேளை அது விட்டுருந்தேன்னா அடுத்த 2 டேஸில் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வரக்கூடிய அமௌண்ட்டு வேறு பக்கம் கைமாறி இருக்கும். அப்போ அது மூலமாக எவ்வளோ பெரிய ஒரு வார்னிங்கை அவர் கொடுத்தாருன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ கடவுள் மேலே நம்பிக்கை நம்ம வச்சதால தான் இது ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுதுன்னு யோசித்தோம். சாதாரணமாக என்ன பண்ணியிருப்போம், தொல்லை பண்ணுதுன்னா வீட்டை விட்டு வெளில வந்திருப்போம், யோசிச்சிருக்க மாட்டோம். இல்லை அந்த சாகடிச்சிருப்போம். நம்ம சாகடிக்கக்கூடாதுன்ற ரூல்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அது டார்ச்சர் பண்ணுறது ஏன்னு கேள்வி கேட்டோம். ஆனால் மற்றவங்க அது மாதிரி ஏன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. டார்ச்சர் பண்ணுறதுல ஏன் கேள்வியா? அப்போது எல்லா இடத்துலையும் அவர் தலையீடு இருக்குது. அந்த தலையீடு இருக்கிறதால தான் இந்த எதுமோ சொல்ல வருதுன்னு நம்ம மனசுக்கு நம்ம வெளியில் சொல்கிறத விட நம்ம மனசு லட்சம் எண்ணங்களை நினைக்கும். அப்போ அந்த மனசில் யார் இருக்கா? கடவுள் வந்து பேசுகிறாரு. உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு தான் ரூபத்தில் நான் தொல்லை பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணோம். ஒருவேளை கேன்சல் ஆகாமல் இருந்திருந்தால் கொஞ்சம் ரிஸ்க் ஆகிருக்கும். பேமெண்ட் வந்து அப்படியே வந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிருக்கும். போனால் கோவிந்தா தான். அதை மறுபடியும் திருப்பி செட்டில்மெண்ட்டு பண்ணவே முடியாது. போயிடுச்சுன்னா முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அப்போ யோசிப்பார், அந்த பேமெண்ட்டு தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேமெண்ட். அது சும்மா 5 10 இல்லை, நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேமெண்ட்டு தான் நமக்கு அடுத்தடுத்த இதுக்கு வந்து வழிவகுத்த ஒரு பேமெண்ட். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ சாயப்பா வந்து ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாரா இல்லையா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வரும். ஏன்னா இதை வந்து அடிக்கடி நம்ம சொல்லியிருந்தோம் 2019. இப்போ புதுசாக நிறைய சாய்ராம்ஸ் வந்ததால் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காமல் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமும் அப்நார்மலாக நடக்குதுன்னா ஏதோ ஒரு விஷயத்தை தெரியப்படுத்த இல்லை தெளிவுபடுத்த அவர் விடக்கூடிய ஒரு சிக்னல். அந்த சிக்னலை சரியாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த சிக்னல் நமக்கு புரியணும். ரோட்டில் போகிறோம், சிக்னல் போடுறாங்க, ரெட் லைட் போடுறாங்க, க்ரீன் லைட் போடுறாங்க, எல்லோ லைட் போடுறாங்க. தெரிஞ்சவன் ஃபாலோ பண்ணுவான், தெரியாதவன் ஃபாலோ பண்ண மாட்டான். அப்போது ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். முதல்ல அந்த லைட்டு எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும். டிரைவிங் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, பச்சை கலர் எரிஞ்சால் தான் போகணும், மஞ்சள் கலர் இருந்தால் ரெடியாக இருக்கணும், சிகப்பு கலர் எரிஞ்சால் போகக்கூடாதுன்னு. அப்போது இது வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கு தகுந்த ஃபீஸ் வாங்கினாங்க. இது வாழ்க்கைன்ற படிப்பில் ஃபீஸே கிடையாது. அப்போ ஃபீஸ் வாங்கி ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது படிப்பே கிடையாது. ஏன்னா சில விஷயத்தை ஃபீஸ் இல்லாமல் நம்மளே கற்றுக்கணும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஆசிரியராக இருந்து உங்களுக்கு உள்ள ஒரு மாணவன் இருப்பான் இல்லையா, அவனுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசிரியராக அவன் இருந்து உங்களை மாணவனாக வச்சு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் ஒருத்தன் இல்லை, நீங்கள் 2 பேர். நீங்கள் ஒருவர் இல்லை, 2 பேர். ஒருத்தவங்க பேசணும், ஒருத்தவங்க கேட்கணும். அதாவது உங்களுக்கு உள்ளேயே. அதான் எடுத்தவொடனே சொன்னேன், உங்களுக்குள்ளே என்னைக்காவது நீங்கள் பேசியிருக்கீங்களா? உங்களுக்குள்ளே ஒரு ஆழமான டிஸ்கஷன் ஓடி இருக்கா? ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை நீங்கள் பேசியிருக்கீங்களா? பேசலை. நாம் நினச்சது எல்லாமே பிரயோஜனப்படாத விஷயங்கள். நாம் பேசுனது எல்லாமே மோசமான விஷயங்கள். ஸோ உள்ள மோசமானதை விதைச்சோம், வெளியில் மோசமானதை பேசணும். இப்போ உள்ள நல்லதை விதைக்கிறோம், உங்களுக்குள்ள நல்லதை பேசுகிறீங்க, வெளியில் பேசுகிறத கட் பண்ணுறீங்க. ஸோ வாழ்க்கைன்றது இப்படிப்பட்டது தான். இந்த இடத்துல சாதிச்சு நிற்க வேண்டிய பொறுப்பு நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்குதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா. ஓம் சாயிரா.